கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தின்படி நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பொதுவாக நாம் கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 25 அதிகாரம் 21 வசனம். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக வர்ணிக்கிறார். இது நமக்கும் பொருந்தும். நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு அனுப்புகிற இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் உங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே சமயத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கு செய்தி வருகிறது இரவு 12 மணிக்கும், அதற்கு மேல் 1 மணிக்கும் 2 மணிக்கும். இவர்கள் அனைவரும் தேவனுடைய மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இந்த அசுத்தமான செல்போனை நாம் உபயோகப்படுத்துவதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பரிசுத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவாடி ஜெபித்து அதன் பிறகு நான் செல்போனை உபயோகப்படுத்துவேன் என்று சொல்லி தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தது போல, எப்படி இந்த ராஜாவின் இனிய பதார்த்தங்களை, இனிய ஆகாரத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தது போல, இந்த அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே அசுத்தமான இந்த செல்போனை நான் பரிசுத்த வேதாகமத்தை தொடுவதற்கு முன்பு நான் அதை உபயோகப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இதுதான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் இந்த கொஞ்சத்தில் உண்மையாய் இல்லாவிட்டால் அவனுடைய ரட்சிப்பிலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது, ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆண்டவரோடு உறவாடி ஜெபித்து, அது எந்த நேரமானாலும் பரவாயில்லை, இந்திய நேரப்படி நமக்கு இரவு 12 மணிக்கு மேல் புதிய நாள், நான் இந்த புதிய நாளை பரிசுத்தரோடு துவக்குவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு வாழ தேவன் நமக்கு உதவி செய்வராக. இனிமேல் நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.